யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். பிரியமான உறவுகளே, வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் அழகிய ஆடைகள் அணிந்து புதிய ஒரு தோற்றத்தோடு, முகத்திலே மலர்ச்சி ஒரு சில பேருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்காமலும் இருக்கலாம். மகிழ்ச்சியோடு அல்லாவிட்டால் நாங்கள் இருக்கின்ற சூழலோடு, நாங்கள் பயணிக்கின்ற உணர்வுகளோடு ஆண்டவருடைய பிறப்பினை கொண்டாடுவதற்காக நாங்கள் குடும்பத்தோடு நற்சார் திருப்பலியிலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்தவ மக்களாகிய நானும் நீங்களும் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகின்ற இந்த ஆண்டவருடைய இந்த பிறப்பு பெருவிழாவானது எவ்வாறான ஒரு திட்டத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டது என்றால், நமது ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி ஒரு அடிமையின் சாதாரண ஒரு வேடம் பூண்டு என்னையும் உங்களையும் போல கடவுள் மனிதருக்கு நிகராக பாவத்தை தவிர நம்மை போன்று ஒருவராக தாயின் மடியிலே தாயின் வயிற்றிலே பிறந்து நமக்கு வாழ்ந்து காட்டிய இயேசுவினுடைய அந்த பிறப்பானது இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட ஒரு சூழலை கொண்ட ஒரு பிறப்பு. அவருடைய தந்தை யோசேப்பு அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தனது உள்ளத்திலே அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளோ திருமணம் உறவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக வானதூதர் அவருக்கு கொடுத்த செய்தியை தனது உள்ளத்துக்குள்ளே வைத்து இந்த செய்தி எத்தகைய ஒரு செய்தி என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மரியாளுடைய சிந்தனை ஒரு உள்ளார்ந்த ஒரு பயணம். யோசேப்பினுடைய சிந்தனை ஒரு உள்ளார்ந்த ஒரு பயணம். இவர்கள் இரண்டு பேரும் தங்களது உள்ளத்துக்குள்ளே சிந்தித்து கொண்டிருப்பது, எவ்வாறு நாங்கள் குடும்பத்தை கொண்டு போகிறோம், எவ்வாறு நாங்கள் ஆடம்பரமாக வாழலாம், எவ்வாறு எங்களுடைய பிரச்சனை தீரும் என்று அல்ல. இவர்கள் இரண்டு பேருமே சிந்திப்பது, இவர்கள் இரண்டு பேருமே பயணித்து கொண்டிருப்பது, எவ்வாறு கடவுள் இவர்களுக்கு கொடுத்த செய்தியை ஏற்றுக்கொள்வது. கடவுள் அன்னை மரியாளுக்கு வானதூதரூடாக செய்தியை கொடுக்கின்றாள். கடவுள் யோசேப்பிற்கு அவருடைய கனவின் ஊடாக அவருக்கு செய்தியை கொடுக்கின்றார். இவர்கள் இரண்டு பேருக்குமே செய்தி கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் இருவருமே சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருமே சாதாரண ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களுக்கு செய்தியை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற செய்தியை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதற்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு பெண்ணிடத்திலே கடவுள் கொடுக்கின்ற செய்தி, உமது வயிற்றிலே குழந்தை ஒன்று உருவாக இருக்கின்றது, அந்த குழந்தை தூய ஆவியினால் உருவாக்கப்படுகின்றது, அந்த குழந்தை இறைமகன் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். திருமண உறவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக யோசேப்பிற்கு கனவிலே கடவுள் கொடுக்கின்றார், உறவுக்குள்ளே நுழையாத உனக்காக குறிக்கப்பட்ட மரியாளை நீ ஏற்றுக்கொள். இந்த மரியாளின் ஊடாகத்தான்
ஒரு மீட்பினுடைய செய்தி இந்த உலகிற்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. யோசேப்பு இந்த செய்தியை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்? பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய செய்தி, இதுதான் கடவுளும். நாங்கள் நினைப்பது எல்லாவற்றையுமே கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். கொடுத்து விட்டால் நாங்கள் கடவுளை அவ்வளவு இலகுவாக நம்ப மாட்டோம். நான் கேட்பது எல்லாமே கிடைக்கின்றது, நான் ஆசைப்படுவது எல்லாமே எனக்கு கிடைக்கின்றது என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த விசுவாசம் காலப்போக்கிலே அழிந்து போய்விடக்கூடியது. ஏனென்றால் எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கின்றது, எனக்கு தேவையான எல்லாமே நிறைவாக கிடைக்கின்றது. நான் மகிழ்ச்சியோடு ஆடம்பரத்தோடு எல்லாவற்றோடும் நான் நிறைவாக நிறைந்து வாழ்கின்றேன். நாங்கள் அளவுக்கு அதிகமாக நிறைவோடு இருக்கின்ற பொழுது மனிதனுடைய கண்ணோட்டத்திலே பல நேரங்களிலே நாங்கள் தற்பெருமை, இருமாப்பு, சுயநலம், நான் என்கின்ற போதைக்குள்ளே நாங்கள் அடிமையாகிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் எனக்கு எல்லாமே இருக்கின்றது, எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுக்கு இங்கு எதுவுமே இருக்கவில்லை, யோசேப்பிற்கு இங்கு எதுவுமே இருக்கவில்லை. அங்கு ஆண்டவர் வெறுமையிலே அவர்களுக்கு செய்தியை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி, அவர் கொடுக்கின்ற ஒரு செய்தி சமுதாயம் புறக்கணிக்கின்ற ஒரு செய்தி, அவர் கொடுக்கின்ற ஒரு திட்டம் மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம். மனித கண்ணோட்டத்திலே அது ஒரு மடமை, மனித கண்ணோட்டத்திலே அது ஒரு பாவம், மனித கண்ணோட்டத்திலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. அதை தான் கடவுள் இவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்னை மரியாள் எவ்வாறு அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள்? புனித சூசையப்பர் எவ்வாறு இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்? இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய வரையறை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டத்தை, மனித கண்ணோட்டத்திலே பாவம் என்று சொல்கின்ற ஒரு திட்டத்தை, மனிதரால் ஒதுக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தை இவர்கள் இருவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர் கொடுத்த அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியினால்தான் இம்மானுவேல் என்கின்ற அந்த பொருளுக்கு, இம்மானுவேல் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உயிர் பிறக்கின்றது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, கடவுள் உங்களோடு, கடவுள் என்னோடு. அந்த கடவுள் வெறுமனே நமது துன்பத்திலோ, நமது வேதனையிலோ, நமது கஷ்டத்திலோ நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுதோ வருகின்ற கடவுள் அல்ல. தூரத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல. தூரத்திலிருந்து நம்முடைய பாவங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு என்றால் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். அவர் உங்களோடு பயணிக்கின்றார், அவர் என்னோடு பயணிக்கின்றார், அவர் நமக்குள்ளே இருக்கின்றார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது துன்பத்திலே நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது வேதனையிலே நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தனிமையிலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது குடும்பம் உடைந்து போய் நாங்கள் சீர்குலைந்து மனிதரால் நாங்கள் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமுதாயம் நம்மை ஏளனப்படுத்துகின்ற பொழுது, கடன் கஷ்டத்திலே நாங்கள் வீழ்ந்திருக்கின்ற பொழுது, நோய் நொடியிலே நாங்கள் தவன்றிருக்கின்ற பொழுது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இம்மானுவேல், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இதைதான் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை தான் புனித சூசையப்பர் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய குடும்பம்
கிறிஸ்தவ குடும்பமாக, இறைவனை தாங்குகின்ற குடும்பமாக மாறுவதற்கு அவர்கள் மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டத்தை, கடவுள் கொடுத்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் அவர்களை கைவிடவில்லை. கடவுள் அவர்களோடு கூட பயணித்தார். கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். கடவுள் அவர்களுக்கு இம்மானுவேலாக இருந்தார். என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த கிறிஸ்து பாலக பிறப்பானது வெறுமனே வருடா தோறும் நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு கிறிஸ்மஸ் போன்றது அல்லாமல், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நமது புதிய வாழ்வு, புதிய ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனது மனைவியோடு இருக்கின்றார், எனது கணவரோடு இருக்கின்றார், எனது பிள்ளைகளோடு இருக்கின்றார், எனது எண்ணங்களோடு இருக்கின்றார். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தோடும் கடவுள் இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிப்பதற்கு விசுவாசம் கொண்ட மக்களாக கடவுள் இம்மானுவேல் என்கின்ற அந்த செய்தியை நமது உள்ளத்துக்குள்ளே தாங்கிய ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனாக, ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளாக நமது துன்பங்கள், வேதனைகள், நமது சவால்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இந்த புனித பிறப்புக்குள்ளே நாங்கள் நம்மை நுழைவதற்கு ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு ஒரே குடும்ப மக்களாக நமது கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் இம்மானுவேலோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு நமது தேவைகளை அவருடைய பாதத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து இந்த கல்வாரி திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி செபிப்போம். ஆமென்.